1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் நம் மத்தியில் பேச இருக்கிற வார்த்தையின் தலைப்பு ஐக்கியம். மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை குறித்து ஆவியானவர் நம்மளோடு பேச இருக்கிறார். இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் 10வது வசனம் சொல்லுகிறது, சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொறிந்து இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அதில் ஆண்டவர் 9வது வசனத்தில் ஐக்கியத்தை பற்றி சொன்னார். இதில் சொல்லுகிறார் பிரிவினை இல்லாமல். ஒன்று ஃபஸ்ட்டு ஐக்கியம், 2வது பிரிவினை. பிரிவினை என்றால் என்ன, ஐக்கியம் என்றால் என்ன என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தையிலே நான் உங்கள் மத்தியில் அதை விவரித்து பேச ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் 7வது வசனம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த 2 வசனத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9-10க்கும் இந்த யாக்கோபு 4:7க்கும் ஒரு பெரிய தொடர்பு. ஐக்கியம், பிரிவினை. ஐக்கியம் என்றால் ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் வைப்பது. பிரிந்து இருப்பதுன்னா பிசாசை விட்டு, ஆகாததை விட்டு, இருளை விட்டு, அசுத்தத்தை விட்டு, தேவையில்லாததை விட்டு பிரிந்திருப்பது. இந்த 2 நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு ஆதாரம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்குள், கர்த்தருக்குள், இரட்சகருக்குள், பரிசுத்த ஆவிக்குள் எப்போதும் ஐக்கியம் உள்ளவர்களாய் இருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், இருளுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆனால் அநேக விசுவாசிகள் என்ன செய்கிறோம்? பிசாசுக்கு பயப்படுகிறோம், ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறோம். இதை இல்லைன்னு சொல்லி யாரும் மறுக்க முடியாது. காரணம் சொல்லுவார்கள், பயமாக இருக்குது, ஒரே தலைவலி, பயம். அது பிசாசுக்கு அடிமை. ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். வியாதியை கொண்டு வரக்கூடியது பிசாசு, பயத்தை கொண்டு வரக்கூடியது பிசாசு, பிரச்சனையை கொண்டு வரக்கூடியது பிசாசு. அநேக விசுவாசிகள் சொல்கிறது, தலைவலியாக இருக்குது, காய்ச்சலாக இருக்கிறது, அடிக்கடி கெட்ட சொப்பனம் காண்கிறது, அப்படி ஒரு விதமான பயமாக இருக்கிறது, குழப்பமாக இருக்கிறது. உண்மையிலே நான் சொல்லுவேன் பிரியமானவர்களே, தயவு செய்து ஐக்கியம் ஐக்கியம் எங்கே நம்ம அப்போ புரிந்து கொள்ளலாம்? நம்ம தேவனிடத்தில் உள்ள ஐக்கியம் சரியில்லை. யாரும் சொல்லிவிடுவார்கள் ஈஸியாக. இதை சொன்னால் அதை புரிந்து கொள்ள அதுக்கு மட்டும் அவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க. அது இல்லை, நான் நல்லா செபிக்கிறவனாக்கும் ஒத்துக்கிடவே மாட்டோம். ஆண்டவரிடத்தையும் அந்த தாழ்மையை நம்ம சொல்ல மாட்டோம். நான் சொல்கிறேன் மறுபடியும், ஐக்கியம் குறைவுனால நமக்கு பலகீனம் வருது. சரி, அதை நம்ம தாழ்மையில் அதை மேற்கொள்ள முடியும். அன்பா, இப்போ ஒரு மனுஷங்கிட்ட கொடுத்த காசை கேட்கணும்னு சொன்னாலே ஏதாவது கொஞ்சம் வருத்தமாக கேட்டால் அவன் சொல்லியப்பாருன்னு சொல்லிடுவான். நைந்து தான் பேசணும், தயவாக கெஞ்சி தான் கேட்க வேண்டியிருக்கு. அப்படியாய்ப்பட்ட காலம். நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னால் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற, அவர் இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அந்த ஐக்கியத்தில் நான் குறைபட்டு இருக்கிறேன். இந்த உண்மையை ஒரு மனுஷனோ மனுஷியோ என்னைக்கு தன்னுடைய ஜெப ஜீவிதத்தில், ஆவிக்குரிய மண்டலத்தில் நல்லாக ஞாபகம் வைத்து அந்த அறிவிலே வளர்கிறார்களோ, நிச்சயமாக அவர்களை மேற்கொள்ள ஒருவராலும் முடியாது. அன்பானவர்களை, நம்மளை கொண்டு பெரிய மிராக்கள், நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்படியே ஐசு மாதிரி உருகிறோம். பெரிய காரியம் செய்ய வேண்டியது இருக்குங்க. உலக பிரகாரமான இந்த மகள் மிராக்களின் சாட்சி சொன்னா, அவளுடைய சாட்சி உலக சிறந்தது, அதை விட்டுட்டா இதில் பெரியது.
இதிலெல்லாம் எனக்கு ஒரு அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பெருசு நம்ம. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம தேவனுக்கு மகிமைப்படுத்துறது, உலகமே வாயை பழக்கணும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்த பணியை செம்மையாக முடிச்சு பாருங்க, சாதிக்கிறவர்களா நிச்சயம். அவரோடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஐக்கியம், ஒரு உறவு, பிரிக்க அவரையும் நம்மையும் பிரிக்க முடியாத ஒரு ஐக்கியத்தில் இருந்து பாருங்க, சாதிக்க தான். தொடர்ந்து சாதனை தான், தோல்வி என்கிற அகராதியே இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அல்லேலூயா. அநேகவருக்கு நான் அடிக்கடி இதை சொல்றது, ஐக்கியம் என்பது அவரோடு ஞானஸ்நானம் எடுத்து அவர் கொடுக்கிற அப்பத்தையும் அந்த இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறது ஒரு கால சிறந்த ஐக்கியம், உறுதியான ஐக்கியம். அவருடைய மாம்சமும் அவருடைய இரத்தமும் நமக்குள்ளே ஐக்கியப்படுகிறது, அப்படியே அந்த இரத்தத்தோடு கலக்கிறது. இந்த ஐக்கியத்திலே சரியான உறவு முறை இல்லையே. நிறைய பேர் அந்த திருவிருந்த குறித்து பயம், நடுக்கம், பரிசுத்தத்தில் கொஞ்சம் ஒரு முடி தவறக்கூடாது. ஒரு முடி அளவு கூட, அவ்வளவு பயபக்தியா அவரோடு ஐக்கியம் பண்ண போகிறோம். அது எவ்வளவு மேன்மையான ஒரு ஐக்கியம் பிரியமானவர்களே. எத்தனை பேருக்கு அந்த கரிசனை இருக்கிறது? நான் கர்த்தருடைய பந்தியை சாப்பிட்றேன்னு சொல்லி பாருங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 17வது வசனம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. தயவு செய்து ஐக்கியத்தை குறித்து நன்றாக நீங்கள் அந்த வசனத்தை இருதயத்தில் எழுதி வைங்க. பாடம் படித்தா போதாது, வசனம் தான் நமக்கு ஜீவன், ஆதாரம். அல்லேலூயா. என்ன நம்ம கடந்து போகிறது எவ்வளவோ இருக்குது. கர்த்தருக்கு நம்ம அவருக்கு சாட்சியாய் சொல்ல வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. நித்தமும் நம்ம தான் சாட்சி. அல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, முதல் சொல்லுகிற அந்த அனுபவம், அவருடைய அப்பமும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற நான் அந்த ஐக்கியத்தின் முக்கியத்தை, அது எவ்வளவு பெரிய மகத்துவமான ஐக்கியம், அதை ஒரு அசட்டையாக செய்யாதபடி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 1 கொரிந்தியர் 10:18 கூட மாம்சத்தின் படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? அல்லேலூயா. அந்த ஐக்கியம் இயேசு நம்மையும் கம்பல் பண்ணுங்க. அவரும் நானும் ஒன்றாக இருக்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு பெருமைக்காக சொல்லலாங்க. இதில் பெருமை பாராட்டதுக்கு ஒன்றும் இல்லை. இயேசுக்கு அப்பா, இயேசுக்கு ஈக்குவலா? ஆமாங்க, இயேசுக்கு ஈக்குவலா. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை வேறு பிரித்து காண்பிக்கல. நீ வேற நான் வேறன்னு சொல்லல. எவ்வளவு பெரிய மேன்மை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்னாலே தெரிந்து கொள்ளப்பட்டு, கிறிஸ்துவுக்குள் அவரும் நம்ம ஒன்றாய் இணைந்து பிணைக்கப்பட்டு இருக்கிறோம். அதுதான் ஐக்கியம். அந்த ஐக்கியத்தை நம்ம கொச்சப்படுத்துகிறோம் இல்லையா? நிர்விசாரம், செப குறைவு. அவர் இரக்கத்தில் இன்னும் செய்து கொண்டு தான் இருப்பார். நம்ம முயற்சி தாளந்துன்னு சொல்லி குளிர் காஞ்சிராதீங்க, ஏமாற்றப்பட்டு போகாதீங்க. சின்ன ஒரு கருப்படிய துண்டை போட்டு பிசாசு ஏமாத்துற மாதிரி நம்மளை ஏமாத்திடக்கூடாது. பெரிய காரியம் நமக்கு நமக்கு வெற்றியின் சிகரம், நமக்கு ஒரு வெற்றி கோப்பை இன்னும் பெருசு இருக்கு. அதுக்கு தான் அந்த உச்சத்தை அடையத்தான் நம்ம தேடணும். இதில் நம்ம மதிமயங்கி போயிடக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாமேதம் இது ஒரு சின்னது ஒரு 10 பைசாக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன். இன்னும் வளரணும். அல்லேலூயா. தயவு செய்து பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறது. பலிபீடம் நமக்காக பலியாக
அவர் எல்லாவற்றையும் சுமந்த தேவனோடு ஐக்கியமாய் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:19 பாருங்க. இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அல்லேலூயா. நிறைய பேருக்கு அது என்ன சொல்லுன்னு தெரியல. விக்கிரம்ங்கிறது அதாவது நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம். வார்த்தையே ஆண்டவரோடு அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் சாப்பிடுகிறவனார். அவரே எனக்குள்ளே கொடுத்து விட்டார். அப்படி இருக்கும்போது சாதாரண விஷயம், ஆண்டவருக்கு பிரியமில்லாதது எல்லாமே விக்கிரகம் தான். எத்தனை நம்மகிட்ட இருக்குது, அவருடைய கிருபையினாலே செய்கிறாரு. எத்தனை விஷயம், இதுக்காக நம்ம வெட்கப்பட வேண்டுமா? என்னைக்காவது மனம் உடைஞ்சி அழுது இருக்கிறோமா? மனம் உடைஞ்சி நான் என்னைக்கு காலில் வர அழுது இருக்கிறேன். இவ்வளவு அன்பு என் மேலே வைக்கிறீங்களப்பா, நான் என்ன தகுதி உள்ளவன், இப்படியெல்லாம் நான் நடந்தவன் தானே. என்னைக்காவது உங்கள் இருதயம் கதறி இருக்குமா? ஐயோ நான் ஆண்டவருக்கு துரோகி அல்லவா? அதுதாங்க ஐக்கியத்தின் உச்சம். சந்தோஷப்படுறது இல்லை, கதறுகிறது. இன்னும் ஆண்டவரே, இன்னும் இன்னும். தயவு செய்து பிரியமானவர்களே, கர்த்தர் பேசுகிறார், கவனிங்க. அதே 1 கொரிந்தியர் 10:20 சொல்லுகிறது, அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை. பேய்கள்லாம் என்னதுங்க? அதான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அதான் நமக்கு சாட்சி. பேய்கள்லாம் என்னது? ஆண்டவருக்கு பிரியமில்லாததெல்லாம் பேய்த்தனம் தான். செல்லு ஒரு பேய் தானே, அதில் என்னதெல்லாம் பார்க்குறோம், அதெல்லாம் பேய் தானே. அது துரோகம் இல்லையா? கர்த்தருக்கு நம்ம எப்படி இருக்க வேண்டிய நாம பேய்த்தனமான ஆராதனை விக்கிரத்தை நம்ம கையில் வைத்து இருக்கிறது, அதுக்கு நம்ம ஐக்கியப்படலாமா? அதை பார்த்தாலே நமக்கு அது ஐக்கியம் ஆகிறோம். அதிலே தானே கண்ணு இருக்குது. கூட சிலவருக்கு கண்ணு மூடவே செய்யாது, நான் பார்த்துருக்குறேன். அதுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க, கொஞ்சம் உள்ளே போனால் உள்ளே பூந்துருவாங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே போகிறத விட்டுக்கிட்டு பேய்களோடு ஐக்கியமாக இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. நான் சொல்கிறது, தயவு செய்து நம்ம சாதிக்கணும். இனி நாள் இல்லை, நிமிஷம்தான் இருக்குது. இனி அடுத்த வாரம் பார்க்கலாம், அடுத்த மாதம் பார்க்கலாம், அடுத்த வருஷம், அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. உடனே 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 இம்மிடியா செய்து முடிக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பெரிய மிராக்கள், பெரிய மிராக்கள், யாருமே சொல்ல முடியாத, கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய இருக்கிறார். கவனிங்க, 2 கொரிந்தியர் 6:14 அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அல்லேலூயா. நிறைய பேர் செய்கிற தவற பார்க்குறோம். பிசாசு நயமாக சொல்லுவான், இப்படி ஒரு சம்பந்தம் இருக்குது, உன் பிள்ளைக்கு, உன் மகனுக்கு, உன் மகளுக்கு. அழகா பேசுவாங்க. நிறைய பேர், நாங்கள் போன வாரம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம், பக்கா கிறிஸ்டின் ஒரு இந்து பையனுக்கு பிள்ளை கட்டி கொடுக்குறாங்க. அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. அந்த ஐக்கியத்தை, அந்த பிணைப்பை நீங்கள் வைக்கக்கூடாது. எப்போதும் ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார், எப்போதும் அவர் மனுஷனோடு வழக்காட மாட்டார். நம்முடைய ஐக்கியத்தை கிறிஸ்துவுக்குள் ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்துவோம் என்றால் அவர் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. விட்டு கொடுக்கவே மாட்டார். பாருங்க, அதே 2 கொரிந்தியர் 6:15 கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு எது? அல்லேலூயா. 1000 அப்படி சொலையா வந்தாலும், ஆமாம், மயக்கம், நல்ல லக்ஸரியான குடும்பம், சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, அவ்வளோ ஒரே வாரிசு அப்படின்னு நயங்காட்டி மயக்கினாலும் அந்நிய நுகத்தடிகளோடு பிணைப்படாதபடி மேக்சிமம் அவர்களை விட்டு தூர இருக்கத்தக்கதான நம்ம செய்தால் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் கைவிட மாட்டார். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. 16வது வசனம், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோமே. அந்நிய மனுஷனோடு அந்நிய பொருளோடு ஆண்டவர் எல்லாம் விலகி இருக்குங்க. தியாகமாக எவ்வளவுத்தை நான் ஒதுக்கியிருக்கேன். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, எத்தனை காரியம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் என்னால் சொல்ல முடியும். எவ்வளவோ காரியம் நான் அதை ஓப்பனாக சொல்ல முடியாது, அந்த நிலையில் இருக்கிறேன். அப்படி ஆண்டவருக்காக அப்படி கூட ஆண்டவர் இறங்கி வர கர்த்தர் நிறைய ரகசியங்களை, இப்போ நான் அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு பெருமையின் உச்சத்தில் நாராயண வடிவு போயிட்டான், பெருமைக்காரன் உச்சத்தில் இருக்கிறான், புட்டாம் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் என்னை நெருக்கி அவர் அன்பை பொழிகிறார். அல்லேலூயா. அது காலம் பதில் சொல்லும், இப்போ இல்லை, காலம் அது கண்டிப்பாக அவருடைய கிரியை வெளிப்படும் போது நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ளத்தான் போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் அன்புள்ள தெய்வம். அவர் சொன்னார், நீ கொஞ்சத்திலும் உண்மையாய் இருந்தால் அநேகத்திலே உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொன்ன தீர்க்க தரிசனம் எவ்வளவு உயர்வான ஒரு தரிசனம். என்னங்க இந்த ஆண்டவருக்கு நான் கொடுத்துட்டேன், ஒரு சாட்சியை ஓடி ஓடி சொல்கிறேன், அவ்வளவுதான் இந்த ஆண்டவருக்கு நான் செய்கிறது. ஆனால் செய்த அநியாயம், துரோகம், அக்கிரமம், அசட்டை, பச்சை துரோகத்தெல்லாம் பார்த்தா அவர் முகத்திலே முழிக்க முடியாது. இவ்வளவும் செய்துட்டு ஒரு சாட்சியை தான் சொல்கிறேன். அதுக்கே அவருடைய பங்களிப்பு எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது. இப்பேற்பட்ட மகத்துவமான அன்பை எப்படிங்க நமக்கு விட முடியுது? நம்ம அவ்வளவுக்கு ஒரு உணர்ச்சி இல்லாத ஒரு மரப்பொம்மையா, மரக்கட்டையா, அப்படி நமக்கு ஒரு அன்பு இல்லாமையா போயிட்டு இவ்வளவு தியாகமாக செய்கிற ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு கடமையாளியாக இருக்கிறோம், கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 11வது வசனம், இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இதை நான் ரொம்ப விளக்கி சொல்ல விரும்பலை. கர்த்தர் நான் ரொம்ப சொல்லி ஆமாம் பெருமைக்காரன் என்கிற பெயரை நான் வாங்க விரும்பலை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1வது வசனம், ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த வசனம் எத்தனை பேருக்கு புரியுது? கிறிஸ்துவுக்குள் அன்பிலே, ஆவியிலே, அவருடைய கிருபையிலே, அவருடைய, அதாவது நம்ம ஒரு ப்ரீனஸ் ஆயிடுவோம். உண்மையிலே நீங்கள் நினைச்ச ஒருவேளை அவரை கண்டு பயப்படே நமக்கு வராதுங்க. ஒரு சொந்த தகப்பன், எங்கள் அப்பா திரவிய நாடார்கிட்ட பேசுறதை விட நான் அவர்கிட்ட சுதந்திரமாக பேசுகிறேன். நான் பிராங்காக சொல்கிறேன். எங்கள் அப்பா திரவிய நாடார் மாம்சத்தில் இருந்தார், அவர்கிட்ட நான் நல்லா பேசுவேன், பைசாவுக்கு வேண்டி நான் அழகாக பேசுவேன். அதை விட ஏசப்பாட்ட ஃப்ரீயாக அவ்வளவுக்கு ப்ரீனஸ், இடம் கொடுப்பார், முகமுகமாக பேசுவார். எத்தனை பேருக்கு அந்த அன்பு புரிய தெரியல? உலகத்துக்குரிய உலகத்துகத்தை நாத்தம் பிடிச்ச கிரியலை விட்டுட்டு அப்பாவன் சிநேகிதராய், நண்பராய், தோழராய், எவ்வளவு அவர் அன்பு பாராட்ட ஆயத்தமாக இருக்கிறார். எப்படிங்க இவ்வளவு ஒரு நண்பரை விட்டு விட்டு அற்பமும் குப்பையுமான ஒன்றுக்கு உதவாததை தேடி நம்ம அலைய முடியுது? அல்லேலூயா. அவருடைய அன்பிலே, அவருடைய ஆவியிலே, அவருடைய ஐக்கியத்திலே, அவருடைய ரகசியம் ரொம்ப ஈஸி, வெரி சிம்பிள். ரொம்ப லெகுவான ஒரு மனுஷர் தேவன். பழகுவதற்கு இன்பமான ஒரு சிநேகிதர், ஒரு தோழர். எத்தனையோ நண்பர்கிட்ட நான் பழகியிருக்கேன் மாமிசத்தில். இவரை போல ஒரு நண்பர் உலகத்தில் கிடையவே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோதரம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து
என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சிந்தை, எனக்கெல்லாம் அப்படித்தான், ஒரே எண்ணம், ஆண்டவருக்காக 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 இரட்சகருக்காக என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம், அடுத்த பார்க்கலாம், இதை ஒன்று கரெக்ட் பண்ணணும், இதெல்லாம் ஓட்ட ஒடிசலாக இருக்குது, அடுத்து என்ன செய்யலாம், என்ன பாட்டு பாடலாம், எத்தனை பேர் பாடுறாங்க, நம்ம ஏன் பாடக்கூடாது, ஏன் அந்த பாட்டில் ஏன் குறை வைக்கணும்? ஏக சிந்தை, அவரை பற்றின சிந்தை, அவருக்காக. அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய நன்மை இருக்குதுங்க. வேற எந்த இடரலும் ஈடுபாடும் சிந்தனையும் நமக்கு கிட்ட வரவே செய்யாது. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குகள் என்று கர்த்தர் நம்மிடத்திலே கேட்கிறார். இது அர்த்தம் புரியுதா? நீங்க என்ன சிநேகினி சொல்லுகிறார், என்னை நேசின்னு சொல்றார், என்னிடத்துல அன்பு வைங்க, என் ஆவியை பெற்றுக்கொள், ஒரு என் சிந்தையாய் இரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு நான் பழகிறேங்கிறார். நான் என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், சுதன் உயிரோடு இருக்கிற காலத்தில் அவனு நானும் ஃப்ரெண்டாட்டே பழகணும். எனக்கு கிருபை, கார்த்திகை தேட்டரு மேனேஜர் எங்கள் பஸ்ஸில் மெட்ராஸ் வண்டியில் அடிக்கடி வருவார். அவருக்கு டிக்கெட் போட்டு நாங்கள் வருவோம். அந்த பெட்டியெல்லாம் கொண்டு வந்து பணம் கேஷ் மொத்தமாக கொண்டு வருவார். அதனால் அந்த கார்த்திகை தேட்டரில் எனக்கு எப்போ போனால் ஃப்ரீ பாஸ், என் பிள்ளையை அடிக்கடி கூட்டிகிட்டு போவேன். அவனோடு நான் நெருங்கி பழக ஆரம்பித்தேன். ஆண்டவரை அறிவதற்கு முன்பாகவே பிள்ளைகள்கிட்ட அன்பாக பழகுங்க. அதாவது ஒரு சிநேகிதனை பிடிச்சா அதை உறுதியாக பிடிங்க. ஆண்டவருக்கு முன்னாலே எனக்கு என் மகன் தான் சிநேகிதன், அவனை கூட்டிகிட்டு போவேன். அவன்கிட்ட சொல்வேன், மக்களே உனக்கு சிகரெட்டு குடிக்கணும்னு ஆசை இருக்கா, ஃப்ரீயாக பேசுவேன். அந்த பழக்கம் தான் எனக்கு ஏசப்பாட்டையும் வருது. சிகரெட்டு குடி, எப்பா நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க? இல்லை மக்கா, நீ இப்போ 12th படிக்கலாம், உனக்கு அந்த ஆசை இருக்கும், நான் வாங்கி தரேன், ஏன் என்ன குடி, நான் ஒன்றும் சங்கடப்பட மாட்டேன். உண்மையிலே சொல்லுவேன், உனக்கு என்ன ஆசையோ அதை நான் செய்கிறேன் பாய், ஆனால் எனக்கு தெரியாமல் நீ செய்யக்கூடாது. அந்த அன்பு ஆழம் பார்த்தீங்களா? இயேசு அதான் கேட்குறாரு. நம்ம பிள்ளைகிட்ட நம்ம எதிர்பார்க்கறது போல, இயேசு நீ என் மேலே ஏக சிந்தையாய் ஏக அன்பு உள்ளவனாய் இரு, அல்லேலூயா, இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றே சிந்தி, என்னை பற்றியே சிந்தி, நீ எது கேட்டாலும் உனக்கு தருவேன், தவறுதலாக கேட்டாலும் தருவேன். உனக்கு சிகரெட்டு குடிக்கணும்னு ஆசை இருக்காமாக்கா, நான் உனக்கு வாங்கி தரேன், ஆனால் எனக்கு தெரியாமல் நீ ஒரு சிகரெட்டை குடிச்சிட்டா நான் தாங்கிட மாட்டேன். அப்பாவும் அதே தாங்க, மகனே மகளே நீ என்கிட்ட எது வேணாலும் சொல்லுவோம், ஆசையை நான் நிறைவேற்றுவேன், எனக்கு தெரியாமல் நீ ஒரு பாவம் செய்ய. அல்லேலூயா. பிரியமான எவ்வளவு அன்பு நம்ம கிறிஸ்து நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு பாருங்க. இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது வசனம், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. அதாவது எனக்கு கொஞ்சம் அது என்ன ஆசை அதிகம், பேராசை, நான் கொஞ்சம் பேராசை பிடிச்சவன். அது சம்பாதிக்கணும், பெரிய பெரிய கோடி சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், புகழை சேர்க்கணும் அப்படின்னு இல்லை. ஆண்டவருக்கு நம்ம தான் முதன்மையானவனா. ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். நாராயண வடிவை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்லணும். மோசையை குறித்து சொன்னார் இல்லையா, தாவீதை குறித்து சொன்னார் இல்லையா, அப்படி அவருக்கு பிரியமானதை நம்ம செய்துகிட்டே இருக்கணும். இப்படி ஒரு பேராசை எனக்கு. அல்லேலூயா. ஆமாம், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்குமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. அல்லேலூயா. அந்த அந்த 3:10 கவனிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. அல்லேலூயா.
அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் ஆண்டவர் எவ்வளவாய் பாடுபட்டார், அதில் என் பங்கு அதிகாரம். நான் எப்பவும் சொல்லுவேன், உலகத்தாரை குறித்து எனக்கு கவலை இல்லை. இந்த நாராயண வடிவு நாத்தம் பிடிச்ச நாராயணனுடைய பாவத்துக்காக அவர் அநேக உதை, அநேக அடி, அநேக நிந்தை, அநேக அவமானம் பட்டு இருக்கிறார். இதுதான் என்னுடைய ஐக்கியம். அதனால என் நேசர், அவ்வளவு காயப்பட்ட நேசருக்கு நான் அவருடைய தழும்புகளால் சுகமாயிருக்கிறேன். அவருடைய தலையில முற்கிரீடம் சூட்டினார்கள், நான் பொற்கிரீடம் சூட்டுவேன். இதுதான் என்னுடைய ஆதங்கம். அது ஒரு வெறியாக மாறிக்கொண்டே வருகிறது நித்தமும். அல்லேலூயா. அதனால தான் சில விசுவாசிகள்கிட்ட நான் கொஞ்சம் கடுமையாய் சாடுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தான் ஃபர்ஸ்ட் இடம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இதை என்னால் பெருமையாய் சொல்ல முடியும். நான் அவரை நேசிக்கிறேன். அவரை நேசிக்கிறேன். அவர் என்னை நேசிக்கிறதுனால நான் அவரை நேசிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. அவர் தான் எனக்கு சிநேகிதர், அவர் தான் எனக்கு நண்பர். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொருவரும் ஆண்டவரை, கிறிஸ்துவை பற்றி பிடித்து பாருங்கள். சாதிக்கிறவர்களாய் நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை உதறி அண்டாத தொடாத, நீ எங்க நான் எங்கடி சொல்லவே மாட்டார். இன்னைக்கு மனுஷன் சொல்லிடுவான், வான் டேட்டஸ் என்ன, ஏன் டேட்டஸ் என்ன, என்னுடைய படிப்பு என்ன, என்னுடைய சொத்து என்ன, என்னுடைய ப்ராப்பர்ட்டி என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய பேக்ரவுண்டு என்ன. ஆண்டவர் ஒருபோதும் அப்படி சொல்லவே மாட்டார். சிநேகிதனே பார், பாசமாய் கூப்பிடுவார். அந்த காட்டி கொடுத்த யூதாசை கூட சிநேகிதனின் சொல்ல அன்பா, துரோகினி அவர் சொன்னதே கிடையாது. அவ்வளவு அன்புள்ள தேவனிடத்தில் ஐக்கியம் நமக்குள்ள எப்படி இருக்குதுங்க. என்னைக்கு நம்ம மனம் திரும்ப போகிறோம்? அந்த 3:11 சொல்லுகிறது, அவருக்காக, இயேசுவுக்காக, இரட்சகருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருக்குள்ள வந்த ஆரம்பத்தில் எனக்கு எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் தெரியுமா? இந்த பஸ்ஸில் டிவி வச்சு ஒரு 3 லட்ச ரூபா பொருள், அந்த நாட்களில் 3 லட்ச ரூபாய்க்கு மேலான பொருள் வேஸ்ட்டாக அப்படியே என் வீட்டுக்காரில் அதிகமாக நான் சொல்லது கிடையாது. இன்வெர்ட்ரு, டிவிடி பிளேயரு, டிவி அதெல்லாம் பயங்கர காஸ்ட்லி. அப்படியாக ஆண்டவர் கேட்டார், நீ ஊருக்கு, நீ உலகத்தை நேசிக்கிறியா, என்ன நேசிக்கிறியா? நீ எனக்கு ஊழியம் செய்த இதெல்லாம் தூக்கி தூர போடுனார். அப்படியே டெண்டரை கேன்சல் பண்ணி எல்லாரும் அந்த பிஎம்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. முட்டாள், 2 வருஷம் அதை வச்சு நீ பயன்படுத்தினா தான் உனக்கு லாபம், நீ முடக்கின ரூபாயெல்லாம் வேஸ்ட்டு. இல்லை சார், என்னால் முடியாது, நான் வாபஸ் வாங்கிறேன், என்னை வெளியே அனுப்பிடுங்க. குப்பையாக இந்த ஒரு வீடு, ஒரு பழைய வீடு இருந்து ஒட்டி இருந்து இந்த கூடாரம் போடுவதுக்கு முன்னால் அந்த வீட்டுக்குள்ளே அவ்வளவு அந்த பொருளாக தான் இருந்தோம், கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய்க்கு மேல். அந்த பாசம், அவரோடு இருக்கிற தொடர்பு, அவரோடு இருக்கிற ஐக்கியம். நான் வேற சிந்தனை, உலக பிரகாரமான காரியத்திலே என் சிந்தையை திருப்பினால் அந்த ஐக்கியத்தை நான் விட்டுவிட வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துவிடும். அல்லேலூயா. அவர் எல்லாம் கணக்கு வச்சிருப்பார். நீ அவருக்காக படுகிற பிரயாசம், அதான் நான் தைரியமா சொல்றேன். அப்பா செய்ய போற அதிசயங்களை பாருங்க. பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய போறார். ஆச்சரியப்பட போறோம் நம்ம எல்லாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் 3:12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனாய் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். என்னால் சொல்ல முடியுங்க. ஒருவேளை பைத்தியக்காரன் பேசுறது மாதிரி ரொம்ப பேசுகிறான், ஏதோ இவன் நேரடியாக சவுல போல ஆயிடுவான் போலுக்கு அப்படின்னு நினைப்பில் நீங்கள் என்ன கட்டுக்கதை யோசித்து என்ன எப்படி பிணைச்சி என்னை எப்படி பரியாசம் பண்ணினாலும் அதை பற்றி ஆதங்கம் இல்லை. உண்மையை சொல்லுகிறேன். ஆண்டவர் என்னோடு வைத்திருக்கிற ஐக்கியம் விலையேற பெற்றது. நாத்தம் பிடிச்ச தகுதி இல்லாத குப்பையும் தூசையும் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்ற என்னை அவ்வளவாய் அவர் நேசிக்கிறார். ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அல்லேலூயா அந்த நிலைக்கு வரும்படிதான் 1 யோவான் 1:3 நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது.
ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தையை நானும் சபைக்கு சொல்றேங்க, நீங்களும் எங்களோடு. அந்த ஊழியக்காரன் சவுல் சொன்ன வார்த்தை, யோவான், ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை, நாங்கள் வைத்திருக்கிற ஐக்கியத்தை நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இது நான் சொன்ன எழுத்தாங்க, நான் சொன்ன வசனமா? கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை. எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கிற மெய்யான ஜீவ ஒளி. எந்த பைத்தியக்காரனுடைய பிரசங்கத்தினாலும் அநேகவரை ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். சும்மா கோட்டு டையும் போயிட்டு நாக்கில் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசி படித்தவங்களை மாத்திரமல்ல, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தேசத்தை கலக்கிறவர் அப்படியாய்ப்பட்டவர்கள் சாதி. அதான் சொல்லுவேன், தைரியமா சொல்லுவேன், உன் சரீரத்தில் பலம் இல்லை நீ சொல்லாத, நீ சாதிக்கிறவன், சாதிக்கிறவள். எத்தனை பேருக்கு எவ்வளவோ சொல்லி என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. எங்களோடு அதான் அந்த சவுல், அந்த ஊழியக்காரன் சொல்றான், சபையே, விசுவாசிகளே, என்னுடைய ஜனங்களே, அவருக்குள்ளே நாங்கள் இருக்கிறதை கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம்.